ஒரு கதை சொல்லலாமா? வணக்கம். ஏன் இந்த கதைன்னு சொன்னா, இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு கதை. தள்ளி விட்டுறாதீங்க, இந்த கதையை நல்லா கேட்டுட்டு போங்க நண்பர்களே. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு காடுங்க. அந்த காட்டில் ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். காட்டில் வந்து விளையிடக்கூடிய பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சுதந்திரமா திரிஞ்சிட்டு இருந்தான். எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு அவன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்ததுங்க. என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சிங்கம் அவனை பாஞ்சு வந்து அவனை பிடிக்கிற மாதிரி வருது. அந்த சிங்கத்துக்கு பயந்துட்டான், விட்டாம்பாரு ஓட்டம், கட 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 கடன்னு ஓடி போயிட்டே இருக்கான். சிங்கம் இவனை தெத்திக்கிட்டு வருது. உயிர் பயம் இவனுக்கு இருக்கு இல்லையா, சிங்கத்தோட இவன் ஸ்பீடா ஓடுறான். அப்படி ஓடி போயிற நேரத்தில் திடீர்னு தப்பிக்கலான்னு பார்த்து ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணத்துல குதிச்சலான்னு பார்த்தா, கிணத்துல ஒரு பெரிய முதல்ல வாயை திறந்துகிட்டு இருக்கு. அந்த வாயை திறந்த உடனே இவனுக்கு பயம் வந்துச்சு. அடடா, சிங்கத்துக்கிட்ட மாட்டாத பயந்து தப்பிச்சு வந்தா முதல்ல கிட்ட மாட்டி போகும்போது அப்படியே திரும்பி யூட்டர்ன் அடிச்சு பார்த்தா, சிங்கம் இவனை பார்க்க, இவன் சிங்கத்தை பார்க்க, இவன் சிங்கத்தை பார்க்க, இவனை சிங்கம் பார்க்க, இப்படியே இருக்கு. இந்த சூழ்நிலையில இடது கை கண்ணில் அப்படி பார்க்குறான். பார்த்தா முதல்ல வாயை திறந்துக்கிட்டு இருக்கு. அடாடா, கிணத்துல வந்தா முதலைக்கு மாட்டிப்போம், இங்க இருந்தா சிங்கத்துக்கிட்ட மாட்டிப்போம், எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு வேர் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா அதை பிடிச்சி தொங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கான். தொங்கிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த வேருக்கு மேல ஒரு பெரிய தேன்கூடு. அதை யாரோ ஒருத்தன் கல்லெடுத்து அடிக்க, அந்த தேன் கூடுல இருந்த தேனெல்லாம் பறந்து வந்து இவன் மூஞ்சில கடிக்க. அடடா, தேனு கடிக்குதே, என்னடா இது அப்படின்னு பார்த்தா கயறுன்னு சொல்லி பிடிச்சிருந்தான் பாருங்க. அததான் பார்த்தா அது பாம்பா இருக்கு. பாம்பை தான் இவன் என்ன பண்றான், ஏதோ வேறுன்னு பிடிச்சி தொங்குறான். இந்த பக்கம் முதல்ல, இந்த பக்கம் சிங்கம், தலைக்கு மேல பாம்பு தொங்குது, அதுக்கு மேல தேனீகள் வந்து கொட்டுது. இந்த நேரத்துல உயிருக்கு பயந்துகிட்டு, அப்பா என்னை காப்பாத்துறா கடவுளே அப்படின்னும் போது அந்த தேனி இருந்த இடத்துல இருந்து அந்த தேன் ஒரு சொட்டு நாக்கில் வந்து விழுது. ஆஹா, அவனே மறந்த அந்த சுகத்துல அப்பான்னா அவ்வளவுதான். இதுடைய மொத்த கஷ்டத்தையும் மறந்துட்டான். கீழே முதல்ல சாக போறதையும் மறந்துட்டான், சிங்கமா சாகிறதையும் மறந்துட்டான், பாம்பு கொத்துறதையும் மறந்துட்டான், தேனி கொட்டுறதையும் மறந்துட்டான். இவ்வளோ பிரச்சனையும் மறந்து அந்த ஒரு சொட்டு எச்சில விழுந்த அந்த தேனி எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு திடீர்னு காலங்காத்தால் 6 மணிக்கு 5000 ரூபாய் வந்த உடனே இந்த சிங்கம் மறந்தது போல, முதலை மறந்தது போல, இந்த நாட்டில் நடந்த அத்தனை அக்குறுமா அநியாயம், எத்தனை கோவில்களை இடிச்சாலும் அதெல்லாம் மறந்து போச்சு. அந்த தேனி நக்கிற மாதிரி இந்த 5000 ரூபாய் மக்கள் அப்பா சந்தோஷம்ன்றான். ஏன்னா தமிழகத்தில் எவ்வளவு கம்பெனி திறந்திருக்காங்க, எவ்வளவு ஃபேக்டரிகள் திறந்திருக்காங்க, சொல்லுங்க, விரல விட்டு எண்ணி பாருங்க. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை இல்லை, பஸ்ஸுக்கு போக்குவரத்து துறையில வேலை இல்லை, எல்லாம் தனியார் 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 கொடுத்துட்டு எதுலயும் வருமானம் இல்லை. பஸ் இலவசம், பஸ்ல வருமானம் வரல. பஸ் கண்டக்டர் டிரைவர்களுக்காக போட்டு வச்சிருந்தாங்க டெபாசிட், ரிட்டையர்ட் ஆகி போகும்போது பணம் கொடுக்கணும்னு சொல்லி. அந்த டெபாசிட்ல இருந்து அதிமுக அரசாங்கம் போட்டு இந்த டெபாசிட் பணத்தெல்லாம் எடுத்து இந்த திமுக அரசு 5000 5000 2000 கொடுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். எங்கிருந்து கொடுத்து, எப்படி கொடுத்து, உனக்கு எங்கிருந்து வருமானம் வந்தது, எந்த வருமானத்திலிருந்து கொடுத்து, சாராய வித்த பணத்துல கொடுத்தேன்னு சொல்றியா, இல்ல கல்வியை வியாபாரமாக்கினியா அதை சொல்றியா, எதுல இருந்து பணம் வந்தது, அது ஒரு வெள்ள அறிக்கை இந்த தமிழக அரசு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு. ஒரு குடும்பம் நடத்தினா நல்ல பொண்டாட்டி புருஷனை கேட்பா, உனக்கு எங்க இருந்து பணம் வந்தது, திருடிட்டு வந்தியா, கொள்ளை அடிச்சுட்டு வந்தியா, எவன் தாலியாவது அறுத்துட்டு வந்தியா, பிட்பாக்கெட் அடிச்சுட்டு வந்தியா, எப்படி வீட்டுக்கு நீ பணம் தர கேட்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த மக்கள் தான் முதலாளி, வேலை செய்யறவர் தான் தமிழக முதல்வர். நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய தமிழக முதல்வரை நம்ம கேள்வி கேட்கணும். இந்த பணம் எங்க இருந்து கொடுக்கற, எப்படி கொடுக்கற, எந்த வகையில வந்தது, எந்த சூழ்நிலையில நீ பணத்தை சம்பாதிச்ச, எத்தனை தொழில் ஃபேக்டரி திறந்த, எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்த, எவ்வளவு லாபம் வந்தது, அந்த லாபத்துல இருந்து மக்களுக்கு செய்யறியா அப்படின்னு என்னைக்கு கேட்கிறானோ மக்கள், அன்னைக்குதான் தமிழக முதல்வரும் திருந்துவார்கள், அரசியல்வாதி திருந்துவார்கள் என்று இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சொட்டு தேனுக்கு ஆசைப்பட்டால் தன் உயிர் பிரிஞ்சு போய்விடும். அதே மாதிரி இந்த 5000 2000 3000 இலவசத்துக்கு ஆசைப்பட்டால் தமிழக மக்கள் அடிமையாகி விடுவோம். இத்தனை 1000 கோடி
கடன் பெற்றிருக்கிறோம். பாருங்கள் மக்களே, சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.